பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 தொடங்கி 21 முடிய 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. நீங்கள் எப்படி ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். பதில்: மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல். கேள்வி 2. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாயிருப்பான்? பதில்: பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன். கேள்வி 3. சமுத்திரத்தின் ஆழத்திலே யாரை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்? பதில்: சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவனை. கேள்வி 4. இடறல்கள் நிமித்தம் யாருக்கு ஐயோ? பதில்: உலகத்துக்கு. கேள்வி 5. சப்பாணியாய் அல்லது ஓணனாய் எங்கே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்? பதில்: நித்திய ஜீவனுக்குள். கேள்வி 6. யாரை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பதில்: சிறியரில் ஒருவனையும். கேள்வி 7. பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறவர்கள் யார்? பதில்: தேவதூதர்கள். கேள்வி 8. மனுஷகுமாரன் எதை இரட்சிக்க வந்தார்? பதில்: கெட்டுப்போனதை. கேள்வி 9. யார் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல? பதில்: சிறியரில் ஒருவனாகிலும். கேள்வி 10. உன் சகோதரன் சபைக்கு செவிகொடாதிருப்பானானால் உனக்கு எப்படி இருப்பானாக? பதில்: அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும். கேள்வி 11. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் எங்கே கட்டப்பட்டிருக்கும்? பதில்: பரலோகத்திலும். கேள்வி 12. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். பதில்: 770 தரமட்டும். கேள்வி 13. பரலோக ராஜ்யம் யாரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது? பதில்: தன் ஊழியக்காரரிடத்தில். கேள்வி 14. எத்தனை தாலந்து கடன் பட்டவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்? பதில்: 10,000 தாலந்து. கேள்வி 15. அவன் பட்ட கடனையெல்லாம் கொடுத்து தீர்க்குமளவும் எங்கே அவனை ஒப்புக் கொடுத்தான்? பதில்: உபாதிக்கிறவர்களிடத்தில். கேள்வி 16. யோர்தானுக்கு அக்கரையில் எந்த எல்லை உண்டு? பதில்: யூதேயா. கேள்வி 17. புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டவர்கள் யார்? பதில்: பரிசேயர். கேள்வி 18. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார்?
பதில் ஆணும் பெண்ணுமாக. கேள்வி 19. புருஷனானவன் யாரை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்? பதில் தன் தகப்பனையும் தாயையும். கேள்வி 20. தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவர்? பதில் மனுஷன். கேள்வி 21. தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று கட்டளையிட்டது யார்? பதில் மோசே. கேள்வி 22. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே என்ன செய்தார்? பதில் உங்களுக்கு இடம் கொடுத்தார். கேள்வி 23. தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் யாராயிருப்பான்? பதில் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். கேள்வி 24. வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? பதில் இந்த வசனத்தை. கேள்வி 25. தாயின் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தவர்களும் உண்டு? பதில் அன்னக்கற்களாய். கேள்வி 26. யாரால் அன்னக்கற்களாக்கப்பட்டவர்களும் உண்டு? பதில் மனுஷர்களால். கேள்வி 27. எது நிமித்தம் தங்களை அன்னக்கர்களாக்கிக் கொண்டவர்களும் உண்டு? பதில் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம். கேள்வி 28. சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை யார் அதட்டினார்கள்? பதில் சீஷர்கள். கேள்வி 29. யார் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்? பதில் சிறு பிள்ளைகள். கேள்வி 30. தேவன் ஒருவர் தவிர யார் இல்லையே? பதில் நல்லவன் ஒருவனும். கேள்வி 31. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எதை கைக்கொள் என்றார்? பதில் கற்பனைகளை. கேள்வி 32. உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு என்றார்? பதில் தரித்திரருக்கு. கேள்வி 33. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் எப்படி போய்விட்டான்? பதில் துக்கமடைந்தவனாய். கேள்வி 34. யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று சொன்னார்? பதில் ஐஸ்வர்யவான். கேள்வி 35. எது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று? பதில் ஒட்டகமானது. கேள்வி 36. யாராலே எல்லாம் கூடும் என்றார்? பதில் தேவனாலே. கேள்வி 37. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 38. மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் எங்கே வீற்றிருப்பார்?
பதில் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல். கேள்வி 39. 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று யாரை சொன்னார்? பதில் சீஷர்களை. கேள்வி 40. பிந்தினோர் அநேகர் எப்படி இருப்பார்கள்? பதில் முந்தினோராயும். கேள்வி 41. எது வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது? பதில் பரலோக ராஜ்யம். கேள்வி 42. வீட்டெஜமான் தன் திராட்சை தோட்டத்துக்கு யாரை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான்? பதில் வேலையாட்களை. கேள்வி 43. வேலையாட்களுக்கு எவ்வளவு கூலி பேசினான்? பதில் நாளொன்றுக்கு ஒரு பணம். கேள்வி 44. 3ஆம் மணி வேளையிலும் யாரை கண்டு கூலி பேசினான்? பதில் கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. கேள்வி 45. எப்படி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான்? பதில் நியாயமானபடி. கேள்வி 45. எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி எப்படி கூலி கொடு என்றான்? பதில் பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும். கேள்வி 47. யார் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள்? பதில் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து. கேள்வி 48. பிந்தி வந்தவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்தார்கள்? பதில் 1 மணி நேரம் மாத்திரம். கேள்வி 49. வீட்டெஜமானிடத்தில் கொடுத்தவர்கள் யார்? பதில் முந்தி வந்தவர்கள். கேள்வி 50. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது யாருடைய இஷ்டம்? பதில் என்னுடைய இஷ்டம். கேள்வி 51. நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ எப்படி இருக்கலாமா என்றான்? பதில் வன்கணனாய் இருக்கலாமா? கேள்வி 52. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ டேஷ். பதில் சிலர். கேள்வி 53. இயேசு எங்கே போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்தார்? பதில் எருசலேமுக்கு. கேள்வி 54. மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? பதில் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும். கேள்வி 55. ஆகிலும் 3ஆம் நாளிலே யார் உயிரோடு எழுந்திருப்பார்? பதில் இயேசு. கேள்வி 56. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கு டேஷ். பதில் தெரியவில்லை. கேள்வி 57. எதை அருள்வது என் காரியமல்ல என்று இயேசு சொன்னார்?
பதில் தன் வலது பாரிசத்திலும் தன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள்வது. கேள்வி 58. மற்ற 10 பேரும் யார் மேல் எரிச்சல் ஆனார்கள்? பதில் அந்த 2 சகோதரர் பேரிலும். கேள்வி 59. புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை எப்படி ஆளுகிறார்கள்? பதில் இருமாப்பாய். கேள்வி 60. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் எப்படி இருக்க கடவன்? பதில் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். கேள்வி 61. எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு எப்படி இருக்க கடவன்? பதில் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். கேள்வி 62. ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவர் யார்? பதில் மனுஷகுமாரன். கேள்வி 63. இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டவர்கள் யார்? பதில் 2 குருடர். கேள்வி 64. 2 குருடர் இயேசுவை எப்படி கூப்பிட்டார்கள்? பதில் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று. கேள்வி 65. இயேசு மனதுருகி யாருடைய கண்களை தொட்டார்? பதில் 2 குருடர். கேள்வி 66. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று இயேசு எத்தனை பேரை அனுப்பினார்? பதில் 2 பேரை. கேள்வி 67. உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று யாருக்கு சொல்லுங்கள்? பதில் சீயோன் குமாரத்துக்கு. கேள்வி 68. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் எதை போட்டு அவரை ஏற்றினார்கள்? பதில் தங்கள் வஸ்திரங்களை. கேள்வி 69. வேறு சிலர் எதை தரித்து வழியிலே பரப்பினார்கள்? பதில் மரக்கிளைகளை. கேள்வி 70. யாருக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள்? பதில் தாவீதின் குமாரனுக்கு. கேள்வி 71. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? பதில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கேள்வி 72. எங்கே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? பதில் உன்னதத்திலே. கேள்வி 73. எந்த நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள்? பதில் எருசலேம். கேள்வி 74. ஜனங்கள் இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த யார் என்றார்கள்? பதில் தீர்க்கதரிசியாகிய இயேசு. கேள்வி 75. இயேசு தேவாலயத்தில் எதை கவிழ்த்தார்?
பதில் காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும். கேள்வி 76. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை என்னவாக்கினீர்கள் என்றார். பதில் கள்ளர் குகையாக்கினீர்கள். கேள்வி 77. தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தவர்கள் யார்? பதில் குருடரும் சப்பாணிகளும். கேள்வி 78. இயேசுவின் மேல் கோபமடைந்தவர்கள் யார்? பதில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். கேள்வி 79. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் எது உண்டாகும்? பதில் துதி உண்டாகும். கேள்வி 80. இயேசு எங்கே ராத்தங்கினார்? பதில் பெத்தானியா. கேள்வி 81. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே எந்த மரம் பட்டு போயிற்று? பதில் அத்திமரம். கேள்வி 82. அத்திமரம் சீக்கிரமாய் பட்டு போனதைக் கண்டு யார் ஆச்சரியப்பட்டார்கள்? பதில் சீஷர்கள். கேள்வி 83. நீங்கள் எது உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். பதில் விசுவாசம் உள்ளவர்களாய். 84. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று கேட்டவர்கள் யார்? பதில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். கேள்வி 85. எல்லாரும் யாரை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள்? பதில் யோவான் ஸ்நானனை. கேள்வி 86. யார் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்றார். பதில் ஆயக்காரரும் வேசிகளும். கேள்வி 87. யோவான் எப்படி வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை? பதில் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும். கேள்வி 88. வீட்டெஜமான் தன் திராட்சைத் தோட்டத்தை குத்தகையாக விட்டு எங்கே போயிருந்தான்? பதில் புறதேசத்துக்கு. கேள்வி 89. கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி யாரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான்? பதில் தன் ஊழியக்காரரை. கேள்வி 90. யார் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள்? பதில் தோட்டக்காரர். கேள்வி 91. பின்னும் அந்த வீட்டெஜமான் யாரை அனுப்பினான்? பதில் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை. கேள்வி 92. கடைசியிலே வீட்டெஜமான் யாருக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அனுப்பினான்? பதில் என் குமாரனுக்கு.
கேள்வி 93. யாரை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள்? பதில் சுதந்திரவாளியை. கேள்வி 94. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்னவாயிற்று? பதில் தலைக்கல்லாயிற்று. கேள்வி 95. தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? பதில் அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு. கேள்வி 96. எதின்மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான்? பதில் இந்த கல்லின் மேல். கேள்வி 97. இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பதில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். கேள்வி 98. திராட்சை தோட்டத்துக்கு மாட்டேன் என்று பின்பு மனஸ்தாபப்பட்டு போனவன் யார்? பதில் மூத்த குமாரன். கேள்வி 99. திராட்சை தோட்டத்துக்கு போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகாதவன் யார்? பதில் இளைய குமாரன். கேள்வி 100. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை டேஷ். பதில் நசுக்கி போடு. God bless you.